ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு டேஸ்டான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தி. அப்புறமா இதை ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி நல்ல ருசியோட எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பிரியாணி இலை அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இந்த அளவுக்கு கல்பாசி, இது கண்டிப்பாக சேர்த்தணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போகட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, இது ஒரு ஃப்ளேவருக்கு தான், வேண்டான்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம் சைஸில் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கடைசியாக நல்ல வாசனைக்காக கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். எல்லாமே லைட்டாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடிகள்லாம் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சேர்த்துக்கிறேன். அதோடவே ஒரு 5-6 போல் பீன்ஸ், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் நமக்கு இதாகிடும். பச்சை பட்டாணி 1 கப் எடுத்து இந்த பாருங்கள் நல்லா முளைக்கட்டி வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் வர பட்டாணி எடுத்து ஊற வச்சு பண்ணங்காட்டி இப்படி பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டால் வேகாதுன்னு. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்தோன்னா தான் காயிலெல்லாம் நல்லா பிடிச்சி வேகும். அப்போ தான் நமக்கு வெந்து வரையில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 90% அளவுக்கு ஃபஸ்ட்டு வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போது நம்ம குருமா காயெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ் ஒன்று நம்ம இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் குருமாக்கு. இப்போது இதில் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தேங்காவோட 1/2 மூடியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா ஒரு 5-6 போல் முந்திரி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும்.
திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. நம்ம காயெல்லாம் நல்லா ஒரு 90% விட நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். இது கொஞ்சமாக கொதிச்சு வரட்டும். இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். இப்போ இது கொதிக்கட்டும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பால் இதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சேர்த்து செஞ்சு பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட வெஜிடபிள் குருமா நல்ல வாசனையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக வாசனையோட சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் பரோட்டாவுக்கு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நீங்களும் இதே போல் வெஜ் குருமாவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.